மட்டும் இல்லைன்னா உங்களால லைஃப்ல முன்னேறவே முடியாது. கரெக்டு தான், நீங்க கேட்டது கரெக்டு தான். ஈகோ ரொம்ப முக்கியம். எல்லாரும் உங்ககிட்ட மற்றவங்க கிட்ட ஈகோ காட்டாத, மற்றவங்க கிட்ட ஈகோ காட்டி சண்டை போடாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஈகோ இல்லைன்னா உங்களால் எப்பவுமே ஒரு வின்னராக ஆகவே முடியாது. எப்பவுமே ஆவரேஜாக தான் இருப்பீங்க. எல்லாரும் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களால் நீங்கள் நினைச்சதை அடையவே முடியாது. மற்றவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதோ, சண்டை போட்டுட்டு அவங்கள பழி வாங்கணும்னு தெரியறதோ ஈகோ கிடையாது. என் லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுறனோ அப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக விட்டு கொடுக்காம கடைசி வர ஈகோவோட போராடணும். உங்களுக்கு எப்பெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த ஈகோ உங்களை விட்டு கொடுக்க விடவே கூடாது. என்னால் முடியலன்னு உங்கள் உடம்பு சொல்கிறப்போ, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்கள் ஹார்ட் துடிக்கிறப்போ, உங்கள் மூளை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்கிறப்போ கூட எல்லாத்தையும் தாண்டி இல்லை என்னால் முடியும், நான் இதை பண்ணியே தீருவேன்னு ஈகோவோட போராடினா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயம் எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தெரியறது ஈகோ கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் கோலுக்காக போராடுவேன் அப்படின்னு அதை நோக்கி போறது தான் ஈகோ. நீங்க கீழே விழுகலாம், 100 தடவை விழுகலாம், 1000 தடவை கூட விழுகலாம். ஆனா திரும்பி எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த ஸ்டப்பர்னஸ், அது முக்கியம். எத்தனை பேர் உன்னால் முடியாது, நீ இதை பண்ண மாட்டேன், உனக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும், இல்லை என்னால் முடியும், இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னு அந்த ஈகோவோட அந்த ஸ்டப்பர்னஸோட அந்த விஷயத்துக்காக போராடினீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான வின்னர். ஒருத்தவங்க உங்களை பார்த்து திட்டும் பொழுது, சண்டை போடும் பொழுது அவங்களுக்கு எதிராக போய் அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை அவங்கள பழி வாங்குறதோ ஈகோ இல்லை. பி சைலண்ட். ப்ரூவ் தெம் by your actions. Prove them by your results. That is ego. அந்த ஈகோ தான் உங்களை வின்னர் ஆக்கும். அந்த ஈகோ தான் உங்களுடைய தனி எம்பையரையே உருவாக்க ஹெல்ப் பண்ணும். அந்த ஈகோ தான் தினம் தினம் உங்கள் எய்ம்காக உங்களை போராட வைக்கும். யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி இருக்க, ஏன் அரகண்டா இருக்க, ஏன் ஈகோ காட்டுறேன்னா குறைச்சிக்கோங்க. மற்றவங்க கிட்ட காட்டுற ஈகோவை குறைச்சிக்கோங்க. ஆனால் உங்ககிட்ட நீங்கள் காட்டுற ஈகோவை குறைக்கவே கூடாது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுவேன்னா பண்ணி தான் தீரணும். எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னா அது கிடைச்சி தான் ஆகணும். நோ மேட்ரு வாட், என்ன நடந்தாலும் ஐ டிசர்வ் இட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபியூயல் யுவர் ஈகோ, டியூன் இட், கரெக்ட் இட், யூஸ் இட் இன் தி கரெக்ட் வே so that you will be the topmost person in the world. I hope you can understand.